السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. சூரா மரியமுடைய 6வது வகுப்பு. சென்ற வாரம் சூரா மரியமுடைய 59வது வசனத்தை பற்றி பார்த்தோம். فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. حبيبي فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ. அல்லாஹ் இதற்கு முன்னால் யாரை பற்றி சொல்லுகிறான்? நபிமார்களை பற்றி, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பற்றி, அல்லாஹுவால் வழிகாட்டப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம், இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்கள், அதாஉஸ் ஸலாஹ், தொழுகையை வீணடிப்பார்கள், வத்தபஉஷ் ஷஹவாத், ஆசாபாசங்களை மனோ இச்சைகளை பின்பற்றி செல்லுவார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, இவர்கள் சந்திக்கக்கூடிய இடம், இவர்கள் ஒன்று சேரக்கூடிய இடம் கய்யா என்ற இடமாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமுடைய 59வது வசனத்தில் சொல்லுகிறார். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் என்றால் யார்? முஃபஸ்ஸிர்களுடைய பெரும்பான்மையான மக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் பின்னால் வரக்கூடிய மக்கள், கடைசி காலத்தில் தோன்றக்கூடிய மக்கள். அதாஉஸ் ஸலாஹ், தொழுகையை என்ன செய்வார்கள்? வீணடிப்பார்கள். தொழுகையை வீணடித்தல் என்றால் என்ன? தொழுகையை விடுதல் அல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய விளக்கம், சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய விளக்கம், தொழுகையை வீணடித்தல் என்றால் தொழுகையை அதன் நேரத்திலிருந்து தாமதப்படுத்துதல். லுஹரை அசரோடு தொழுதல், அசரை மக்ரிபோடு தொழுதல், மக்ரிபை இஷாவோடு தொழுதல், வக்தை பேணாமல் தொழுகையை நிறைவேற்றினால் இவர் சேரக்கூடிய இடம் கய்யா என்ற நரக ஓடையாகும். நஹ்ரும் மினன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கய்யா என்றால் நரகத்தில் ஒரு ஓடை அல்லது நரகத்தின் ஒரு ஆறு ஆகும். இந்த ஆற்றை குறித்து நரகத்தில் உள்ள எல்லோரும் பயம் கொள்ளுவார்கள் இந்த இடத்திலே செல்வதை விட்டு. அல்லாஹு அக்பர். அவ்வளவு கொடுமையான வேதனை தரக்கூடிய இந்த கய்யா என்ற இடத்தில் யார் ஒன்று சேர்க்கப்படுவார்கள்? தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தாமதப்படுத்துபவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். சென்ற வாரம் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். தொழுகையுடைய ஜமாஅத்தை பேணக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்தோம். தொழுகையை விட்டால் குஃபுர் என்ற ஒரு சட்டத்தை ஆதாரங்களோடு பார்த்தோம். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிராவான், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு அவன் வெளியேறியவனாவான், இஸ்லாமிற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இன்னும் சில அறிஞர்களுடைய கணக்கின்படி, கருத்தின்படி, தொழுகை இல்லாதவனுக்கு தொழுகையுள்ள முஸ்லிம் பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க கூடாது. தொழுகை இல்லாதவன் மரணித்தால் முஸ்லிம்களுடைய கபுரிஸ்தானில் அவனை அடக்கம் செய்யக்கூடாது. தொழுகை இல்லாதவன் மரணித்தால் முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சட்டம் அவங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து இவனுக்கு பிரித்து கொடுக்கப்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸின்படி தொழுகை இல்லாதவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு மதம் மாறியவன். மதம் மாறியவர்களை எப்படி கொலை செய்ய வேண்டிய சட்டம் இஸ்லாமிய ஷரீஅத்தில் இருக்கிறதோ, இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், அது போன்று தொழுகை இல்லாதவர்களும் தௌபா செய்து மீண்டும் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்களுடைய உயிரும் இஸ்லாமிய ஷரீஅத்தில் எடுக்கப்பட வேண்டும். பல ஆதாரங்கள் இதற்கு சொல்லலாம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் சென்று சில சதக்காவுடைய பொருட்களையோ அல்லது ஜிஸியாவுடைய வரியையோ வாங்கி வருகிறது. அலி அவர்கள் கொண்டு வந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களில் சில மக்களுக்கு பங்கு வைக்கிறார்கள். அப்போது அந்த நபித்தோழர்களில் ஒருவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இத்தகில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள்.
இந்த செல்வத்தை நீங்கள் நீதமாக பங்கிடவில்லை என்று கூறுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைலக், என்ன சொல்லுகிறாய்? அவலஸ்த ஹக்கு அஹ்லுல் அர்தி யத்தகில்லாஹ், இந்த பூமியிலேயே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவன் நான் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லுவதற்கு தகுதியானவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தானே பூமியிலேயே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி பயப்படுபவன். என்னை பார்த்தா அல்லாஹ்வை பயந்து கொள் இந்த செல்வத்தை பங்கு வைக்கும் பொழுது என்று சொல்லுகிறாய். இன்னும் சில ரிவாயத்துகளிலே இந்த செல்வத்தை நீங்கள் நீதமாக பங்கு வைக்கவில்லை என்று நேரடியாக சொல்கிறார். அப்போது அருகிலே இருந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவனுடைய தலையை நான் வெட்டவா? இவனுடைய தலையை நான் வெட்டவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாலிதே வேண்டாம், அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம் என்று சொன்னார்கள். லஅல்லஹு அய்யகூன யுஸல்லி, இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை கொலை செய்வதிலிருந்து, கொலை தண்டனையை நிறைவேற்றுவதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பின்வாங்கிக் கொண்டார்கள். ஏன்? அவர் தொழுகையாளியாக இருப்பதால். அல்லாஹு அக்பர். யா தாரிக ஸலா யா முதீஅ ஸலா, தொழுகையை விடுபவர்களே, தொழுகையை வீணடிப்பவர்களே, யஅதம், அறிந்து கொள்ளுங்கள், தொழுகையை விடுவதுதான் மிகப்பெரிய பாவமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தில் குஃப்ருக்கு பிறகு, ஷிர்கிற்கு பிறகு, கொலைக்கு முன்னால், விபச்சாரத்திற்கு முன்னால், திருட்டிற்கு முன்னால், சூதுக்கு முன்னால், மதுவிற்கு முன்னால் மிகப்பெரிய பாவம் தொழுகையை விடுவதாகும். தொழுகையை விட்ட நிலையில் ஒருவன் மரணித்தால் அவன் குஃபருடைய நிலைமையில்தான் மரணிப்பான். அல்லாஹ் அதை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹு அல்லாஹு ஃபிஸ்ஸலா, அல்லாஹ் அல்லாஹ், தொழுகையை கடைபிடியுங்கள் முஃமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவு ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைவு கூறிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவால் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய மரண தருவாயை அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும். தொழுகை தொழுகை உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கப்பட்டவர்கள், தொழுகை தொழுகை உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கப்பட்டவர்கள், தொழுகை தொழுகை உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை கூறிக்கொண்டிருந்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அருளால் 50 5 குறைக்கப்பட்ட இந்த தொழுகை இந்த சமூகத்தின் மீதுள்ள பொறுப்பாகும். தான் இந்த பூமியில் பொறுப்பிலிருந்து விலகும் பொழுது இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நினைவு காட்டக்கூடிய பொறுப்பு அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஸ்ஸலாத்து நூர், தொழுகை வெளிச்சம், இது இல்லாமல் எங்கே சென்றாலும் அது இருளாகத்தான் முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை பாழாக்கக்கூடிய, தொழுகையை வீணடிக்கக்கூடிய, தொழுகையை விடக்கூடிய பெரிய பாவங்களை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. இரண்டாவது பாவம் இந்த ஆயத்தில் வரக்கூடிய வத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சைகளை, ஆசாபாசங்களை பின்பற்றுவார்கள். இரண்டும் ஒன்றுதான். தொழுகை இருந்தால் ஆசாபாசங்களில் இருந்து விலகுவான். தொழுகை இல்லை என்றால் ஆசாபாசங்கள், மனோ இச்சைகளை தேடி செல்லுவான். இன்ன ஸலாஹ், தொழுகை முஃமின்களை எதிலிருந்து தடுக்கும்? அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான தடுக்கப்பட்ட காரியங்களில் இருந்து தொழுகை தடுக்கும். மினல் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். தொழுகையை யார் வீணடிக்கிறார்களோ அடுத்து என்ன செய்வார்கள் அவர்கள்? வத்தபஉ ஷஹவாத். யாரிடத்திலே தொழுகை 5 நேரமும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஜமாஅத்தோடு ருக்குனை, அர்கானை, சுன்னாவை பேணி அமைகிறதோ அவர் தன்னுடைய வாழ்நாளில் பாவங்களை தேடி செல்வது குறைவு. யாரிடத்திலே தொழுகையில் ஆர்வம் இல்லையோ, தொழுகையுடைய முறைகளை பேணாமல், ஜமாஅத்தை பேணாமல், பள்ளியில் தொழுகையை நிறைவேற்றாமல் அவர் விரும்புவது போல விரும்புகின்ற இடத்தில் தொழுகையை ஆக்கிக் கொள்ளுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஷஹவாத்துகள்,
அதிகம் அதிகம் காணப்படும். இசை கேட்பார், டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பார், சினிமாவை பார்ப்பார், நாடகங்களை பார்ப்பார். இன்னும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட மானக்கேடான விஷயங்களை சர்வ சாதாரணமாக நெருங்குவார். வத்தபஉ ஷஹவாத் இரஹமுக்கல்லாஹ். வத்தபஉ ஷஹவாத். அஷ்ஷஹவாத் மிகப்பெரிய ஃபித்னா. ஃபித்னா இரண்டு வகைப்படும். ஒன்று ஃபித்னத்து ஷஹவாத், இன்னொன்று ஃபித்னத்து ஷுபஹாத். ஃபித்னத்து ஷுபஹாத் என்றால் என்ன? ஒரு மனிதன் இல்மை வைத்திருப்பான், ஆனால் அவன் வைத்திருக்கின்ற இல்மை அவன் ஹக் என்று நினைப்பான், பாத்திலில் இருந்து கொண்டு. இல்ம் இருக்கும், அவன் அந்த இல்மை எப்படி நினைப்பான்? இது ஹக், ஆனால் இருப்பது அவன் பாத்திலில். ஆனால் அவன் ஹக்கை பார்ப்பான் எப்படி? பாத்திலாக. அவன் இடத்திலே இருக்கக்கூடிய பாத்திலை ஹக்காக பார்ப்பான், மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஹக்கை பாத்திலாக பார்ப்பான். இது ஃபித்னத்து ஷுபஹாத். இது வந்துவிட்டால் அவ்வளவுதான், எல்லா அமல்களும் அந்த நிமிடத்திலேயே வீணடிக்கப்படும். எல்லா அமல்களும் வீணடிக்கப்படும். இரண்டாவது ஃபித்னத்து ஷஹவாத். இது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்களை இவன் விளக்கம் கொடுத்து சர்வ சாதாரண பாவமாக ஆக்குவான். எப்படி? வட்டியை பற்றி கூறினால் அவன் சொல்லுவான், வட்டி வியாபாரம் தான், வியாபாரத்தில் வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று. அவனிடத்திலே மோசடியை பற்றி சொன்னால், ஏமாற்றுவதை பற்றி சொன்னால், காலதாமதம் படுத்துவதை பற்றி சொன்னால் அவன் சொல்லுவான், இது வியாபாரத்தில் உள்ளதுதான் என்று. அவன் இசையை குறித்து அவனிடத்திலே சொல்லப்பட்டால், இது மகிழ்ச்சிக்காக நிம்மதிக்காக கேட்கப்படக்கூடிய விஷயம், இதையெல்லாம் கடுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லுவான். பெண்களை பார்ப்பதை குறித்து அவனிடத்திலே எச்சரிக்கை செய்யப்பட்டால் அவன் சொல்லுவான், இந்த வயதில் செய்யாமல் எந்த வயதில் செய்ய முடியும் என்று. இப்படி ஹராமான காரியங்களை நன்மையாக்கி கொண்டு, தனக்கு நன்மையாக்கி கொண்டு செயல்படுவான் ஃபித்னத்து ஷஹவாத்தை உள்ளவர்கள். அப்போ இத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சையை, ஆசாபாசங்களை பின்பற்றுவார்கள் என்றால் மது அருந்துவார்கள், விபச்சாரம் செய்வார்கள், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்து விடுவார்கள். ஒரு பயம் இருக்காது, ஹராம் என்ற உணர்வு இருக்காது. இதை செய்தால் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம், தண்டனை கிடைக்கும் என்ற எண்ணம் இருக்காது. ஹராம் எல்லாம் லேசாகிவிடும் பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு. அல்லாஹு அக்பர். அல்லாஹுவால் தூதரால் கடுமையாக சாடப்பட்ட குற்றங்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே சர்வ சாதாரணமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. வட்டி பேச வேண்டுமா? எல்லோரிடத்திலும் வட்டியுடைய தொடர்பு இல்லாமல் இல்லை. எல்லாரும் கிரெடிட் கார்டு, எல்லாரும் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் செலுத்துறவங்க, எல்லாரும் பேங்க்ல இருந்து காசு வாங்கி வியாபாரம் செய்யறவங்க, எல்லாரும் பேங்க்ல இருந்து காசு வாங்கி கார் வாங்குறவங்க, தங்களுடைய வீடு வசதிகளை ஏற்படுத்தி கொள்றவங்க. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. தன்னுடைய இருக்கக்கூடிய காசில், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் நிம்மதியை தேடி அதில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் காஃபிர்களை போன்று, மஜூசிகளை போன்று, யூதர்களை போன்று செல்வம் எதில் கிடைத்தாலும் எடுத்துக்கொண்டு வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக முஸ்லிம் சமூகத்திலும் பலர் மாறி வருகிறார்கள். ஆனால் முஃமினை பொறுத்தவரை அல்லாஹ் எதை தனக்கு கொடுத்தானோ, ஹலாலான வழியில் எதை தனக்கு அல்லாஹ் கொடுப்பானோ, இதை கொண்டு மட்டுமே தங்களுடைய வாழ்வை நடத்தி செல்வார்கள். இதுல போயிட்டோம்னா நம்மளுடைய இன்னைக்கு ஃபுல்லா போயிடும். வட்டி, அதற்கு மேல் பெண்களிடத்தில் தொடர்புகள் சர்வசாதாரணம். இந்த சமூகத்தில் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் வளர்ந்ததற்கு பிறகு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே பேசுவது, ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே பேசுவது சர்வசாதாரணம். அதுவும் வாலிபர்களை கேட்டால், வாலிப பெண்ணை கேட்டால் அதுவெல்லாம் இல்லை என்றால் கேவலம். இந்த வயசுல இதுவெல்லாம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் அதை கேவலமாக பார்க்கிறார்கள். என்னோடு படிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு, ஒரு மாற்று மத பெண்ணுக்கு என்ன இருக்குது? பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, காதல் இருக்கு. ஆனா அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய என்ன யாருமே பார்க்கல, என்னை யாருமே காதலிக்கல, என்னை எங்கிட்ட யாருமே பேசலன்னு சொன்னா ஒரு முஸ்லிம் பெண் இல்லாம மாஷா அல்லாஹ் அதை கேவலமாக பார்க்கிறாள், அதை ஒரு அருவருக்கத்தக்க விஷயமாக பார்க்கிறாள்.
தனக்கு ஏதோ குறை இருக்கிறதோ என்று அவள் தேடுகிறாள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இயாது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது போன்ற மானக்கேடான செயல்கள் இன்னும் இந்த சமூகத்தில், லூத் நபியுடைய சமூகத்தில் இருந்த செயல்கள் மழுங்கிவிட்டது, சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. கல்லூரியிலே படிக்கக்கூடிய வாலிபர்களிடத்தில், கல்லூரியிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களிடத்தில் இந்த லூத் நபியின் சமூகத்துடைய செயல்கள் சாதாரணமாகிவிட்டது. அல்லாஹு அக்பர். ஏன்? முஸ்லிம் வாலிபர்களிடத்தில் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட பெரும்பான்மையான குற்றங்கள் இன்று அவர்களுடைய நாளடைவில் செயல்படக்கூடிய குற்றங்களாக மாறிவிட்டது. மாஸ்டர்பேஷன் தமிழ்ல சொல்ல முடியாது, அது கொஞ்சம் தவறான வார்த்தையா இருக்கும். இதற்கு மேல் விபச்சாரம் அல்லாஹ் பாதுகாப்பானாக இன்று முஸ்லிம் சமூகத்தில் சர்வ சாதாரணமான ஒரு குற்றம். அல்லாஹு அக்பர். விபச்சாரத்தில் இருந்து விடுபடக்கூடிய முஸ்லிம் வாலிபன் இல்ல மாஷா அல்லாஹ் மிக குறைவு இந்த சமூகத்தில். சில பேர் ஃபத்வாங்கிற பேர்ல சில கேள்விகளை கேட்கிறாங்க என்கிட்ட. ஒரு சகோதரன் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாரு. ஜி, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து தௌபா கிடைக்குமான்னு தெரியணும். நானும் ஒரு பெண்ணும் காதலிச்சோம். அந்த பெண்ணோட திருமணத்துக்கு முன்னாடி நான் விபச்சாரம் ஜினா செஞ்சிட்டேன். இப்போ அந்த பெண்ணுடைய வீட்டில் எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க மறுக்கிறாங்க. நான் இந்த பெண்ணை விட்டுட்டு வேற பெண்ணை திருமணம் செஞ்சா குற்றமா? குற்றமான கேட்கிற அளவுக்கு இந்த சமூகம் இருக்குன்னா சமூகத்தை எங்க கொண்டு போய் நிறுத்துறது? கல்லூரியிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர நீங்கள் சென்று பார்த்தால், அவர்களோடு பழகினால், அவர்களை உங்களுடைய கண்கூடாக பார்த்திருந்தால் தெரியும், விபச்சார குற்றத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய வாலிபர்கள் மிக குறைவு சமூகத்திலே. இத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், மனோ இச்சைகளை ஹலாலாக்குவார்கள், ஆசாபாசங்களை தங்களுடைய வாழ்வில் சர்வ சாதாரணமான குற்றமாக மாற்றுவார்கள். இந்த இரண்டு மிகப்பெரிய குற்றங்களையும் செய்பவர்கள் கையா என்ற நரக ஓடையில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்துவிட்டு அவனுடைய அருளை அங்கே நிலைநாட்டுகிறான். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னah வலா யுظلمون ஃபதீலா வலா யுظلمون ஷைஆ. ஆனால் யார் இது மிகப்பெரிய குற்றங்களாக இருந்தும் அதிலிருந்து தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ, எச்சரிக்கை இது, செய்பவர்களுக்கு தண்டனை இது. இருந்தாலும் இதை குற்றம் என்று உணர்ந்து தவறு என்பதை புரிந்து யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து தௌபா செய்து அதிலிருந்து விலகுகிறார்களோ, யா அல்லாஹ் இனிமேல் இதை செய்ய மாட்டேன், இதை குற்றம் என்று உணர்கிறேன், இதற்காக தௌபா செய்கிறேன், உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன், எனக்கு உறுதியை கொடு என்று தௌபா செய்து ஈமான் ஏற்றுக்கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ, ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னah, இவர்களுக்கு கையா என்ற நரக ஓடை அல்ல, ஒருபோதும் அல்ல. தௌபா செய்தவர்களுக்குரிய கூலி அவர்களுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னah, இங்கே நுழைவார்கள், சொர்க்கம் நுழைவார்கள். வலா யுظلمون ஃபதீலா, யானி அவர்களுடைய அமல்களில் எதையும் நாம் குறைக்க மாட்டோம், எதையும் நாம் வீணாக்க மாட்டோம், எதிலும் நாம் அநியாயம் செய்ய மாட்டோம். அவன் என்ன அமல் செய்தானோ அதை அவன் பெற்றுக்கொள்வான். தௌபா செய்து விலகிவிட்டால் அவனுடைய கூலியாக நாம் சொர்க்கத்தை ஆக்குவோம். ஜன்னாத்தி அத்ன், உயர்வான சொர்க்கமும், அல்லதி வஅதர் ரஹ்மானு இபாதஹு பில் கைப் இன்னஹு கான வஅதுஹு மஅதியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான், அவனுடைய ரஹ்மான் வாக்களிக்கிறான் அவனுடைய அடியார்களுக்கு. எதை? ஜன்னாத்து அத்ன், உயர்வான சொர்க்கங்களை அவன் வாக்களிக்கிறான். மறைவான விஷயங்களை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்ட மக்களுக்காக இன்னஹு கான வஅதுஹு மஅதியா, அவனுடைய வாக்குறுதி நடந்தே தீரும்.
அவன் ஒன்றை வாக்களித்து விட்டால் அந்த வாக்குறுதி நாளை மறுமையில் நடந்தே தீரும். யார் தௌபா செய்து விலகி இந்த பாவங்களை நெருங்காமல் யா அல்லாஹ் தௌபா செய்து விலகுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுக்கிறார்களோ, இவர்கள் எப்படி வாக்களித்தார்களோ அது போன்று அல்லாஹும் அவர்களுக்கு வாக்களிக்கிறான். நீங்கள் விலகிய இந்த குற்றத்திலிருந்து விலகிய காரணத்தால், தௌபா செய்து என்னிடத்திலே வந்த காரணத்தால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சிக்கு கூலியாக சொர்க்கத்தை, உயர்வான சொர்க்கங்களை ஆக்குகிறேன். இது ரஹ்மான் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதி ஆகும். இந்த வாக்குறுதி நடந்தே தீரும், நடந்தே தீரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உறுதியை தருவானாக. சொர்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸில் நமக்கு விவரித்தார்கள். இந்த சொர்க்கம் என்றால் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஹதீஸில் சொர்க்கத்துடைய முழு தன்மைகளையும் விவரித்தார்கள். சொர்க்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்காக அல்லாஹ் தயாரித்தது. மாலா ஐனுன் ரஅத் வலா உذ்னுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. எந்த கண்களும் அதை பார்த்திருக்காது, எந்த காதும் அதன் சத்தத்தை கேட்டிருக்காது, எந்த உள்ளத்திலும் சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்காது. அவ்வளவுதான் சொர்க்கம். அல்லாஹு அக்பர். லா யஸ்மஊன ஃபீஹா 62வது வசனம். லஹுவன் இல்லா சலாமா. அங்கே வீணான விஷயங்களை அவர்கள் கேட்க மாட்டார்கள். லா யஸ்மஊன ஃபீஹா லஹுவன் இல்லா சலாமன். அவர்களுக்கு சலாம் மட்டும்தான் அங்கே இருக்கும். அல்லாஹ்வுடைய தஹியா, அல்லாஹ்வுடைய சலாம், மலக்குகளுடைய சலாம், தஹியத்துஹும் ஃபீஹா சலாம், அல்லாஹ்வுடைய முழுமையான சலாமும் அங்கே நிலகி இருக்கும். வலஹும் ரிஸ்குஹும் ஃபீஹா புக்ரத்து வ அஷியா. அங்கே உணவு அவர்களுக்கு கிடைக்கும் காலையிலும் மாலையிலும். ரிஸ்க் அல்லாஹ்வால் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். தில்கல் ஜன்னah அல்லதி நூரிது மின் இபாதினா மன் கான தக்கியா. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த சொர்க்கம் யாருக்கு என்றால், என்னுடைய அடியார்கள் என்னை யார் பயப்படுகிறார்களோ, யார் மேலே கூறப்பட்ட ஹராமான காரியங்களில் இருந்து அல்லாஹ்வை அஞ்சி விலகுகிறார்களோ, அவர்களுக்காக அல்லாஹ் தயாரித்த அவர்கள் வாரிசாக கூடிய இடம்தான் சொர்க்கம். எல்லோருக்கும் இந்த சொர்க்கம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு 64வது வசனத்தில் சொல்லுகிறான், வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக் லஹு மா பைன ஐதீனா வமா கல்ஃபனா வமா பைன தாலிக் வமா கான ரப்புக நசியா. சூரா மர்யம் அழகிய திலாவத்தை கொண்டது, அழகிய நடைமுறை ஆயத்தை கொண்டது. அதை கேட்க கேட்க இன்பம்தான். சூரா மரியமை கேட்க கேட்க ஒரு இன்பம்தான். எந்த கவிஞரும் கவிதையால் வடிக்க முடியாத வார்த்தைகளை அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளால் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை கேட்கும் பொழுதே இன்பம் உருவாகும். சூரா மரியம் அவ்வளவு அழகான சூரா. அரபி மொழி தெரிந்தால், இந்த அரபி மொழியுடைய ஹலாவத்தை உணர்ந்தால் சூரா மரியமை படித்து பாருங்கள். வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் இறங்குவதில்லை. லஹு மா பைன ஐதீனா, அவனிடத்தில் இருக்கிறது, மா பைன ஐதீனா எம்முடைய கரத்தில் உள்ளவையும், வமா கல்ஃபனா நாம் முன்னோக்கி இருப்பவையும், வமா பைன தாலிக் இந்த இரண்டிற்கு இடைப்பட்டவையும், வமா கான ரப்புக நசியா அல்லாஹ் உங்களை மறப்பவன் அல்ல. அல்லாஹ் எதையும் மறக்கக்கூடியவன் அல்ல. என்ன இதை சொல்லுகிறது? இந்த வசனத்திற்கு சூரா மரியமுடைய 64வது வசனத்திற்கு ஒரு சபபுன் நுசூல் இருக்கிறது, இறக்கப்பட்ட காரணம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, ஏன் எம்மை நீங்கள் அடிக்கடி சந்திக்க வருவதில்லை? ஏதாவது தடைபட்டு விட்டதா? ஏதாவது தடைபட்டு விட்டதா? ஏன் எம்மை நீங்கள் அடிக்கடி முந்தையது போல சந்திக்க வரவில்லை? அப்போதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலின் மூலமாக வசனம் சொல்கிறான், வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். நாங்கள் வருவது எங்களுடைய விருப்பத்தில் அல்ல. நான் ஜிப்ரீல் உங்களிடத்திலே வருவது நான் நாடுவது போய் நாடுகின்ற நேரத்தில் அல்ல. வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். எங்கள் இறைவன் எங்களுக்கு கட்டளை இடாமல் நாங்கள் இறங்க மாட்டோம். அவனுடைய ஆட்சி அது, ரஹ்மானுடைய ஆட்சி அது. அந்த ஆட்சியில் ஜிப்ரீலும் ஒரு அணுவையும் எடுக்க முடியாது அல்லாஹ்வின் கட்டளை இல்லாமல்.
வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். இந்த ஆயத்திற்கு வேறொரு சபபு நுசூலையும் உலமாக்கள் தஃப்சீர்களுடைய ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு 3 கேள்விகள் கேட்கப்பட்டது குறைஷிகளால், யூதர்களிடமிருந்து கேட்கப்பட்டு. என்ன கேள்விகள்லாம்? அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி, அடுத்து துல்கர்னைனை பற்றி, அடுத்து அது என்னன்னு படிச்சு கொள்ளுங்க. இந்த 3 விஷயங்களை பற்றி கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறேன் நாளை வாருங்கள் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட பல நாட்கள், 15-30 நாட்கள் என்று உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அவ்வளவு நாட்கள் வஹி தடைப்பட்டது, வஹி இறங்கவில்லை. அதற்கு பிறகு வஹி இறங்கியது, நபியே எதையும் நீங்கள் கூறாதீர்கள் இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர என்று. அதற்கு பிறகும் இந்த வசனம் இறக்கப்பட்டு வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக், நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் இறங்க மாட்டோம். ஏன் ஜிப்ரீலே வரவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பொழுது ஜிப்ரீல் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதினார். வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக் லஹு மா பைன ஐதீனா, எம்முடைய கரத்தில் இருப்பவையும் வமா கல்ஃபனா, எமக்கு நம் முன்னால் வைத்திருப்பவையும் வமா பைன தாலிக், இந்த இரண்டுக்கு இடைப்பட்டதையும் அல்லாஹ் அறிவான், அவனிடத்தில் இருக்கிறது. எது உலமாக்கள் பல விளக்கம் சொல்லுகிறார்கள். லஹு மா பைன ஐதீனா என்றால் இந்த உலக காரியங்கள், வமா கல்ஃபனா என்றால் மறுமையின் காரியங்கள், வமா பைன தாலிக் என்றால் மறுமைக்கும் உலகத்திற்கும் இடைப்பட்ட காரியங்கள். இன்னும் சில அறிஞர்கள் மா பைன ஐதீனா என்றால் படைப்பதற்கு முன்னால் உள்ள ஞானங்கள், வமா கல்ஃபனா என்றால் மரணிப்பதற்கு பின்னால் உள்ள ஞானங்கள், வமா பைன தாலிக் என்றால் பிறப்பதிலிருந்து மரணிப்பது வரை உள்ள ஞானங்கள். இன்னும் சில உலமாக்கள் மா பைன ஐதீனா என்றால் உலக காரியங்கள், வமா கல்ஃபனா என்றால் மறுமையின் காரியங்கள், வமா பைன தாலிக் என்றால் சூர் ஊதப்படக்கூடிய அந்த 2 சூர்களுக்கு இடையில் உள்ள காரியங்கள். சிலர் 2 இடைப்பட்ட காரியங்கள் என்றால் பர்ஸக், கபருடைய அந்த காரியங்கள். இவை அனைத்துடைய கல்வியும் யாரிடத்தில் இருக்கிறது? எதுவும் அவனுக்கு மறைவானது அல்ல. இதைத்தான் ஜிப்ரீல் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அவன் எதையும் மறக்கவும் இல்லை, உங்களை அவன் மறக்கவும் இல்லை, எதுவும் அவனுக்கு மறைவானதும் இல்லை. வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹு யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர் வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை இந்த பூமியிலே கீழே விழ முடியாது அல்லாஹ்வின் கல்வி இல்லாமல், ஞானம் இல்லாமல். அவனுக்கு முன்னாலும் தெரியும், அவனுக்கு பின்னாலும் தெரியும், 2க்கு இடைப்பட்டதும் அவனுக்கு தெரியும். மா கான ரப்புக நசியா, உங்கள் இறைவன் உங்களை மறக்கவில்லை. எதற்காக நாங்கள் இறங்கவில்லை? உங்கள் ரப்பு உங்களை மறந்து விட்டார் என்பதனுடைய அர்த்தம் அது அல்ல. நாங்கள் விருப்பப்பட்டு இறங்கவில்லை என்பதும் அதனுடைய அர்த்தம் அல்ல. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வரவில்லை. ஏன் கட்டளை வரவில்லை என்று எங்களுக்கு தெரியாது. முன்னாலும் அவனுக்கு தான், பின்னாலும் அவனுக்கு தான், இடைப்பட்டதும் அவனுக்கு தான், எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். அவன் எதையும் மறக்க மாட்டான். அல்லாஹு அக்பர். மா கான ரப்புக நசியா அல்லது நாசியன் இதா ஷாஅ யுர்சில இலைக அர்சல், உங்களுக்கு அவன் ரிசாலத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அவன் மறந்து விடவில்லை. அவன் நாடியதை செய்தான் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள். 65வது வசனம், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா, அவன் ரப்பு யார்? அவன் வானங்கள் பூமிகளிலே இடைப்பட்ட அனைத்திற்கும் அவன்தான் ரப். ஃபஅபுதுஹு, அவனையே வணங்குங்கள். ஃபஅபுதுஹு, அவனையே வணங்குங்கள். வஸ்தபிர் லிஇபாதத்திஹி, அவனுடைய இபாதத்தில் வரக்கூடிய சோதனைகளில் பொறுமையை கடைபிடியுங்கள். வஸ்தபிர் லிஇபாதத்திஹி ஹல் தஅலமு லஹு ஷமியா, யானி ஹல் தஅலமு லஹு ஷபீஹா அவ் நதீரா, அவனுக்கு இணையான தன்மையுடையவர்களை நீங்கள் பார்க்கிறீர்களா? அவனுக்கு இணையாக, அவனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பூமியில் உண்டா? அந்த ரப்பு தான் வானம் பூமிகளுடைய ரப். அவனுக்கு இணை யாரும் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவன் அர் ரஹ்மான், அந்த ரஹ்மானுக்கு இணை யாரும் இல்லை. அவன் அர் ரஹீம், அவனுக்கு இணை யாரும் இல்லை. அல் கஃபூர், அவனுக்கு இணை யாரும் இல்லை. ஹல் தஅலமு லஹு ஸமியா, உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு இணையாக யாராவது இருப்பதாக? அல்லாஹு அக்பர்.
வயகூலுல் இன்சான் 66வது வசனம். மனிதன் சொல்லுகிறான், அஇதா மா மித்து லஸௌஃப உக்ரஜு ஹய்யா, மரணித்ததற்கு பிறகு மீண்டும் நான் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேனா என்று கேட்கிறான். மனிதன் சொல்லுகிறான். அவலா யذ்குருல் இன்சான் 67வது வசனம். அவன் சிந்திக்கவில்லையா, அன்னா ஹலக்னாஹு மின் கப்லு வலம் யகு ஷைஆ, ஒன்றும் இல்லாத பொழுது அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கினானே. பலமுறை பார்த்த விஷயம்தான். ஒன்றும் இல்லாத பொழுது உருவாக்கியவனால் இருக்கின்ற ஒன்று, அவன் படைத்த ஒன்று, உருவாக்கிய ஒன்று அழிந்து விட்டால் அதையே மீண்டும் கொண்டு வருவது சிரமமா? படைப்பதே அவனுக்கு சிரமம் இல்லாத பொழுது படைத்ததை மீண்டும் உருவாக்குவது சிரமமா? ஃபவரப்பிக லனஹ்ஷுரன்னஹும் வஷ்ஷயாத்தீன ثم لنحضرنهم حول جهنم جثيا. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், ரப்பின் மீது அல்லாஹ்வே சத்தியம் செய்கிறான். அவனே அவன் மீது சத்தியம் செய். ஃபவரப்பிக, ரப்பின் மீது சத்தியம் உருவாகிறது. லனஹ்ஷுரன்னஹும், இப்படி கூறுகின்றவர்களை ஒன்று சேர்த்தே தீருவோம். வஷ்ஷயாத்தீன், அவர்களோடு அவர்கள் வணங்கிய அந்த ஷைத்தான்களையும் ஒன்று கூட்டுவோம். ثم لنحضرنهم حول جهنم جثيا, அவர்களை ஒன்று சேர்ப்போம், அவர்களை கொண்டு வருவோம் ஜஹன்னமிற்கு முன்னால் முழங்காலிட்டவர்களாக. ஜஹன்னம் அன்னார், நரகத்திற்கு முன்னால் முழங்காலிட்டவர்களாக. இந்த அல்லாவை மறுக்கக்கூடிய, ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் ரப்போடு பிறரை ஒப்பிடக்கூடியவர்களையும் அங்கிருந்து வாங்க. அடுத்து, தான் மரணித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை மறுப்பவர்களையும், அவர்கள் வணங்கிய, அவர்கள் பின்பற்றிய, அவர்கள் அல்லாவிற்கு இணையாக ஆக்கிய அந்த ஷைத்தான்களையும் அந்த நரகத்திற்கு முன்னால் ஒன்று கூட்டுவோம். அந்த 3 வசனமும் தொடர்பு தான். ஹல் தஅலமு லஹு சமியா, அல்லாவிற்கு ஒப்பாக இவர்கள் ஆக்குகிறார்களா? ஈசாவை அலைஹிஸ்ஸலாம் அல்லாவிற்கு ஒப்பாக இவர்கள் ஆக்குகிறார்களா? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை, அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை. சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. ஒரு கொள்கை இன்று சத்தியமாக பார்க்கப்படுகிறது. ஒருவர் சொல்லுகிறார், எங்களுடைய ஊரில் வாழ்ந்த இறைநேசர் அல்லாஹ்வை தினமும் சந்திக்க செல்லுவார் மிஅராஜுடைய பயணத்திற்கு என்று. காபாவில் சென்று அவர் தொழுது வருவார் 5 வக்தும் என்று. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து. இது இன்றைக்கு சத்தியமாக அதற்கும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய சமூகமாக மாறி வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த மக்களை நேர்வழியில் செலுத்துவானாக. நம்முடைய கொள்கை யாரையும் விமர்சனம் செய்வது மட்டுமல்ல, அவர்கள் நேர்வழி வருவதற்கு எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது. எல்லோருக்கும் பிரார்த்தனை செய்வது எமது கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஜஹலுக்கு உமர் அவர்கள் அசத்தியத்தில் இருந்த பொழுது பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், அபூ ஜஹலை விடவா இவர்கள் மோசமானவர்கள்? இல்லை, அறியாதவர்கள், மறதியில் இருப்பவர்கள். அவர்களுடைய கொள்கை அவர்களுக்கு சத்தியமாக தெரிகிறது. ஷைத்தான் அவர்களை அலங்கரித்து காட்டுகிறான். அவர்கள் இதில் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்வது நம்முடைய கடமை. வஷ்ஷயாத்தீன ثم لنحضرنهم حول جهنم جثيا. 69வது வசனம். ثم لننزعن من كل شيعة أيهم أشد على الرحمن عتيا. அவர்களில் இருந்து நாம் பிரிப்போம். யாரில் இருந்து? நரகத்திற்கு முன்னால் முழங்காலிட்டு ஒன்று கூட்டப்படுகிறார்களே அவர்களிடமிருந்து பிரிப்போம். ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ரஹ்மானுக்கு அதிகமாக யார் மாறு செய்தார்களோ அவர்களை. அங்கேயும் பிரிவு உண்டு. நரகம்ங்கிறது ஒண்ணு கிடையாது, ஒரே நரகத்தில் எல்லாரும் போயிருங்கன்னு சொல்லி அங்கேயும் பிரிவு உண்டு. யார் அல்லாவிற்கு மாறு செய்வதில் எல்லை மீறினார்களோ அவர்களை தனியாக கொண்டு வருவோம். என்ன செய்வோம்? ثُمَّ نَحْنُ أَعْلَمُ بِالَّذِي هُمْ أَوْلَى بِهَا صِلِيًّا. இந்த நரகத்தில் முதலாவதாக எரியப்படுவதற்கு யார் தகுதியானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அந்த இடத்தில் என்றால் அதற்கு முன்னாலும் அவனுக்கு தெரியும். இந்த வானம் பூமிகளை படைப்பதற்கு முன்னாலும் அவனுக்கு தெரியும். அது அல்லாஹ் சொல்லுகிறான். இருந்தாலும் நாம் அறிவோம்
அதில் யார் உயர்ந்தவர்கள், தகுதியானவர்கள், முதலாவது இதில் தூக்கி வீசுவதற்கு என்று. وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا. وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا, உங்களில் யாரும் அதை கடக்காமல் செல்ல முடியாது. كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا. இது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் தீர்மானமாக்கப்பட்ட விஷயமாகும். யாரும் அதை கடக்காமல் அதிலிருந்து சென்று விட முடியாது. எதையெல்லாம் சொல்லுகிறான்? எதையெல்லாம் சொல்லுகிறான்? நரகம். நரகத்தை கடக்காமல், முக்கியமான விஷயம், நரகத்தை கடக்காமல் யாரும் மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியாது. அவர் நபியாக இருக்கலாம், ரசூலாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லோரும் நரகத்தை கடந்து நரகத்தை பார்த்ததற்கு பிறகுதான் சொர்க்கம் நுழைய முடியும். நரகம் சாதாரண உலகமாது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலக நெருப்பே போதுமே அவர்களை வேதனை செய்வதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த 69 ஒவ்வொரு மடங்கும் இந்த உலகத்துடைய சூட்டை போன்று இருக்கும். ஒவ்வொரு மடங்கும் இந்த உலகத்துடைய வெப்பத்தை போன்று இருக்கும். 69 மடங்கு இந்த உலக நெருப்பை விட அதிகமானது அது. அல்லாஹு அக்பர். ஒட்டுமொத்த நெருப்பை ஒன்று சேர்த்தாலும், ஒட்டுமொத்த சூட்டை ஒன்று சேர்த்தாலும் இந்த உலகத்தில் அந்த நரகத்துடைய நெருப்பில் ஒரு பங்கு, அவ்வளவுதான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் நரகம் மஹ்ஷரில் இழுத்து கொண்டு வரப்படும் 70,000 கடிவாளங்களோடு. அந்த 70,000 கடிவாளத்திற்கும் ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குகளோடு. எத்தனையோ பில்லியன், அவ்வளவு மலக்குகளோடு நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் மறுமையில். நரகவாதிகள் எல்லோரும் அதில் தூக்கி வீசப்பட்டாலும் நரகம் கேட்கும், ஹல் மின் மஸீத், இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறார்களா என்று. இந்த நரகம், இதை கடந்துதான் எல்லோரும் நாளை மறுமையில் செல்ல வேண்டும் என்பது அல்லாஹுவால் முடிவெடுக்கப்பட்டது, தீர்மானமாக்கப்பட்டது. இதை எப்படி கடப்பார்கள்? இந்த ஊரில் ஒரு ஆறு என்றால், கடல் என்றால், அதை கடப்பதற்கு ஒரு பாலம் தேவை, ஒரு வழி தேவை. ஆம், நரகத்தின் மீதும் ஒரு வழி அமைக்கப்படும். அஸ்ஸிராத், அஸ்ஸிராத், அத்தரீக்குல் வாதிஹ், நேரான பாதை அது. அஸ்ஸிராத் அத்தரீக்குல் வாதிஹ், வழி தவற முடியாத பாதை அது. இதில் தான் செல்ல முடியும், இதற்கு மேல் பாதை கிடையாது. வலதுபுறமும் கிடையாது, இடதுபுறமும் கிடையாது. இதே பாதை. தப்பித்தால் அந்த பாதையுடைய எல்லை சொர்க்கம், தப்பிக்கவில்லை என்றால் அந்த பாதையுடைய முடிவு நரகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாலத்தை பற்றி சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஃபயுத்ரபுஸ் ஸிராத்து பைன ظهرانيல் ஜஹன்னம், நரகத்தின் மேலே அந்த பாலம் அமைக்கப்படும். அல்லாஹ் அந்த நரகத்தின் மேலே அமைக்கக்கூடிய பாலத்தை நானும் என் சமூக மக்களும் தான் முதலாவதாக கடப்போம். அல்லாஹு அக்பர். ولا يتكلم يومئذ أحد إلا الرسل, ரசூல்மார்களை தவிர அந்த நேரத்தில் யாரும் பேச முடியாது. وكلام الرسل, ரசூல்மார்களின் கலாமும் அந்த நாளில், அந்த நேரத்தில், அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, பாதுகாத்து விடு.
அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நானும் என் சமூகமும் தான் நபிமார்களுக்கு முன்னால் மற்ற சமூகத்திற்கு முன்னால் அந்த பாலத்தை கடப்போம். அந்த பாலத்தை கடக்கும் பொழுது நபிமார்களை தவிர ரசூல்மார்களை தவிர யாரும் பேச முடியாது. ரசூல்மார்களும் பேசுவார்கள் எதை? அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம் என்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நரகத்தின் மேலே பாலம் அமைக்கப்படும். அந்த பாலம் அமைக்கப்பட்டவுடன் அவ்வலுக்கும் கல்பர்க், அதில் முதலாவது அந்த பாலத்தில் சமூகத்தில் கடப்பவர்கள் மின்னலை போன்று கடந்து விடுவார்கள். அபூ ஹுரைரா கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை மின்னலை போன்று கடப்பார் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கண்மூடி திறப்பதற்கு முன்னால் கடந்திருப்பான். நரகம், அல்லாஹு அக்பர், எவ்வளவு ஆழம், எவ்வளவு அகலம் அது! இந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது சொல்கிறார் அபூ ஹுரைரா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நரகத்துடைய ஆழம் 70 ஆண்டுகள் தூரமானது. 70 ஆண்டுகள் தூரமானது. மின்னலை போன்று கடப்பார்கள். சும்ம கமர்ரிர் ரீஹ், அடுத்த கூட்டம் காற்றை போன்று கடக்கும். சும்ம கமர்ரி தைர், அடுத்த கூட்டம் பறவைகளை போன்று கடக்கும். அடுத்த கூட்டம் தங்களுடைய அமல்களோடு அங்கே ஓடும். எப்படி மின்னலை போன்று கடப்பார்கள்? சக்தி இருக்குமா அவர்களுக்கு? ரெக்கை இருக்குமா பறவை போன்று பறப்பதற்கு? காற்று இருக்குமா காற்றை போன்று வீசுவதற்கு? எது அவர்களை அழைத்து செல்லும்? அந்த பாலத்தை கடப்பதற்கு அமல்கள் இல்லாமல் எதுவும் உதவி செய்ய முடியாது. அமல்கள் தான் அந்த பாலத்தை கடக்க இவனை உதவி செய்யும். தொழுகை அழைத்து செல்லும், நோன்பு அழைத்து செல்லும், ஜக்காத் அழைத்து செல்லும், சதக்கா அழைத்து செல்லும். இவன் செய்த ஒவ்வொரு நல்லறமும் இவனை அழைத்து செல்லும். தூதர் சொன்னார்கள், இந்த பாலம் அமைக்கப்பட்டவுடன் 2 அந்த பாலத்திற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சென்று நின்று கொள்ளும். எது அது? அல் அமானா, குடும்ப உறவு. வீணடிக்கிறோம். அமானிதம், குடும்ப உறவுகள். இந்த 2ம் அந்த பாலத்தின் வலதுபுறம் இடதுபுறம் சென்று நின்று கொள்ளும். அல்லாஹு அக்பர். சிலர் அந்த பாலத்தை கடக்க முயற்சிப்பார்கள். அந்த பாலத்தில் சில கொக்கிகள் இருக்கும். கலாலீப், அந்த கொக்கிகள் அவர்களை மாட்டும். சிலர் தப்பிப்பார்கள். காயங்களோடு சிலர் அந்த நரகத்தில் விழுந்து விடுவார்கள். அந்த பாலத்தை கடக்கும் போதுதான் தெரியும் எம்மிடத்திலே என்ன அமல் இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்கெல்லாம் பிறகு? முதல் தண்டனை அல்ல இது. கபருடைய வேதனைக்கு பிறகு, மாஷரில் எழுப்பப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு, நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு சூரியன் ஒரு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய சோதனைக்கு பிறகு, அல்லாஹு அக்பர், விசாரணை தொடங்கி அவருடைய புத்தகங்கள் கொடுக்கப்பட்டு விசாரித்து, அவருடைய ஏடுகள் விவரிக்கப்பட்டு விசாரித்து, அதற்கு பிறகு தராசு நிறுத்தப்பட்டு விசாரித்து, அல்லாஹ் நேரடியாக விசாரித்து, அதற்கு பிறகு சொர்க்கமா நரகமா என்று முடிவெடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர் கடந்து செல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமூகம் கடக்கும் பொழுது உங்களுடைய நபி அந்த சிராத்தில் இருந்து கொண்டு சொல்லுவார், ரப்பி சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, பாதுகாத்து விடு. அல்லாஹ் அக்பர். ரசூல் பயந்தார்கள் சிராத்தை நினைத்து. சஹாபாக்களில் பலர் தங்களுடைய தனிமையில் அழுதிருக்கிறார்கள் சிராத்துடைய பாலத்தை குறித்து. ஆனால் எமக்கு இப்படி ஒரு பாலம் இருக்கிறது என்ற நினைவே கிடையாது. இந்த பாலத்தை குறித்து கவலை கொள்பவர் அமல்களை வீணடிப்பாரா? தொழுகையை தவற விடுவாரா? நோன்பை விடுவாரா?
அல்லாஹ்வுடைய தீன் கொண்டு வந்து நிறுத்திய எல்லா அமல்களையும் விடுவாரா? நல்ல அமல்கள் என்பது இந்த சமூகத்தில் குறைந்து விட்டது. காலம் செல்ல செல்ல அமல்களுடைய குறைவு மனிதனை தவறான பாதையில் கொண்டு செல்லுகிறது. யார் பயப்படுவது இதை? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தூதருடைய சபை, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது. மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்றைய தினம் யார் நோன்பாளி? அபூபக்கர் சொன்னார், அன யா ரசூலல்லாஹ். மன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினம் ஒரு நோயாளிக்கு, ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார்? அபூபக்கர் சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ். மூன்றாவது கேட்டார்கள், இன்றைய தினம் மன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார்? அபூபக்கர் சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ். ومن تبع منكم اليوم جنازة, நான்காவது கேள்வி, ஜனாசாவை பின்தொடர்ந்தது யார்? அபூபக்கர் சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அமல்களை கொண்டவன் சொர்க்கம் நுழையாமல் இருக்க மாட்டான். அமல்களை ஒன்று சேர வைத்திருப்பவன். நோன்பாளி ஏழைக்கு உணவளித்தார், ஜனாசாவை பின்தொடர்ந்தார், நோயாளியை நலம் விசாரித்தார். என்ன அமல் செய்கிறோம் நாம் ஒரு நாளில்? காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வரதை தவிர என்ன அமல் செய்கிறோம்? தொழுகை, அதுவும் என்னைக்கு நேரம் கிடைக்குதோ, எங்கே நேரம் கிடைக்குதோ, யார் முன்னாடியோ தொழுதுட்டு டக் 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 முடிச்சுட்டு அடுத்து பிஸ்னஸ் வேலை போயிடும். சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசலும் அழைக்கும் அவரவர்களுடைய நன்மைகளை குறித்து. தொழுகையுடைய வாசல் அழைக்கும் தொழுகையாளிகளே வாருங்கள், நோன்புடைய வாசல் அழைக்கும் நோன்பாளிகளே வாருங்கள், ஜிஹாதுடைய வாசல் அழைக்கும் ஜிஹாது செய்தவர்களே வாருங்கள். எந்த வாசலில் என் பெயர் இருக்கும்? அபூபக்கர் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 8 வாசல் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்படுவாரா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூபக்கரே நீ அதில் ஒருவர். அல்லாஹு அக்பர். பெண்களுக்கும் இந்த வாய்ப்புண்டு. பெண்களுக்கும் இந்த வாய்ப்புண்டு. என்ன வாய்ப்பு? எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுது, ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து, கணவனுக்கு கட்டுப்பட்டு கற்பை பாதுகாக்கிறாளோ, இந்த பெண் நாளை மறுமையில் அழைக்கப்படும் சொர்க்கத்தில் எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே நுழைந்து கொள்ளுங்கள் என்று. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். சொர்க்கம் நினைத்து பாருங்கள், நரகம் நினைத்து பாருங்கள். சிராத், தூதர் சொல்லுவார்கள் சல்லிம் சல்லிம். நபிமார்கள் பேச முடியாது. இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வஅனாபா வகவாஇப அத்ராபா வகஅஸன் திஹாகா லா யஸ்மஊன ஃபீஹா லக்வா வலா கிذابا جزاء من ربك عطاء حسابا رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن. ரஹ்மான் அனுமதி அளித்தவர்களை தவிர மறுமையில் யாரும் பேச முடியாது. ஆட்சி எங்கே போகும்? அதிகாரம் எங்கே போகும்? செல்வம் எங்கே போகும்? இந்த உலகத்தில் நாம் கழித்த நேரங்கள் எங்கே போகும்? ஒரு பலனும் அளிக்காது. ஓடுகிறோமே செல்வத்தை நோக்கி, ஓடுகிறோமே உலகத்தை நோக்கி, ஓடுகிறோமே பதவியை நோக்கி, ஓடுகிறோமே பட்டங்களை நோக்கி, ஓடுகிறோமே கண்ணியத்தை நோக்கி, ஓடுகிறோமே உலகத்தின் மனிதர்களின் திருப்தியை நோக்கி, ஓடுகிறோமே அவரிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும், இவரிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும், அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டு பெயரை வாங்க வேண்டும், கண்ணியத்தை வாங்க வேண்டும் என்று மௌத் என்று வந்தால் ஹலாஸ் போயிடும். செல்வம் இருக்காது, பதவி இருக்காது, கண்ணியம் இருக்காது, எதுவும் அவனோடு ஒட்டாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காலையிலிருந்து உழைக்கிறோம்,
இரவு ஃபுல்லா உழைக்கிறோம், குடும்பத்துக்கு உழைச்சி போடணுங்கிறதுக்காக எதையும் இழக்க தயாராகிறோம், எதையும் இழக்க. ஆனால் ஒரு நிமிஷம் மௌத்து வந்துருச்சுன்னா என்ன உழைச்சது யாருக்கா? கண்ணியத்தை வாங்கி என்ன செய்ய, பதவியை வாங்கி என்ன செய்ய, பேரை வாங்கி என்ன செய்ய? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. யாரும் அதை கடக்காமல் செல்ல முடியாது. எந்த அமலும் வீணாகாது, எந்த அமலும் வீணாகாது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்ட ஒரு சதகா அந்த சிராத்துடைய பாலத்திலிருந்து பாதுகாக்கும். எந்த அமலும் வீணாகாது. அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்யப்பட்டால், சுன்னாவை பின்பற்றி செய்யப்பட்டால், ஒரு சகோதரனை பார்த்து புன்சிரிப்பை சிரித்தாலும் வீணாகாது, வீணாகாது. இந்த அமல்கள் எம்மை அழைத்து செல்லும் சொர்க்கத்திற்கு. அமல்களை தேடி தேடி செய்வோம் இன்ஷா அல்லாஹ், எம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு, சிராத்துடைய பாலத்திலிருந்து பாதுகாப்பதற்கு. நல்ல குணங்கள், மிகப்பெரிய அமல்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, மிகப்பெரிய அமல்கள் மிக குறைந்து வருகிறது. பாவங்களை மன்னிப்பது இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்த ஒரு குணம். ஒருவர் பாவத்தை மன்னிக்கிறார், இது ஒரு குணம். இந்த குணத்தில் இஹ்சான் என்ற தன்மை என்ன தெரியுமா? குணத்தில் இஹ்சான் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? இவர் பாவத்தை மன்னிப்பார். ஒருவர் தனக்கு செய்தால் செய்தவருக்காக இரவில் நின்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார். இது இஹ்சானுடைய தரத்தை அடைந்த முஃமின். முஹ்சினூன் குர்ஆனில் சொல்கிறாளே, அந்த இஹ்சானுடைய தரம் எப்படி? அது உயர்ந்த தரம், அது சஹாபாக்களுடைய தரம். அவர்கள் பாவங்களை செய்தவர்களை மன்னிப்பார்கள். மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்காக அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை கொடு, அவர் செய்த பாவத்தை மன்னித்து விடு, அவருக்கு நலவை கொடு என்று பிரார்த்தனை செய்வார். இவர்கள் முஹ்சினூன், இவர்கள் சொர்க்கவாதிகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு சொன்னார்கள். 72வது வசனம், ثُمَّ نُنَجِّي الَّذِينَ اتَّقَوْا وَنَذَرُ الظَّالِمِينَ فِيهَا جِثِيًّا. அல்லாஹ் சொல்கிறான், யாரை நாம் பாதுகாப்போம்? யார் அல்லாஹ்வை பயந்தார்களோ அவர்களை, தக்வாவை கொண்டவர்களை அந்த சிராத்துடைய பாலத்திலிருந்து விழுவதிலிருந்து பாதுகாப்போம். அவர்கள் மின்னலை விட, காற்றை விட, பறவையை விட வேகமாக அதை கடந்து விடுவார்கள். وَنَذَرُ الظَّالِمِينَ فِيهَا جِثِيًّا. முழங்கால் இடப்பட்டவர்களாக, ஜிசியன், அல்லாஹ் அநீதம் செய்தவர்களை வீசி விடுவான், விட்டு விடுவான். போகும்போது ஹலாஸ், போ கீழே, உலகம் அங்கே இல்லை கீழே என்று அல்லாஹ் விட்டு விடுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமுடைய 72வது வசனத்தில் கூறுகிறான். அல்லாஹ் எமக்கு இந்த இல்மை உள்ளத்திலே பதிய வைப்பானாக. இதன் மூலமாக அல்லாஹ் வாழ்வில் மாற்றத்தை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்ற கல்வியை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.